ஓம் சக்தி. ஓம் அதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதோ முடிவிற்கு வந்து விட்டது. உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்து உன் அன்னையாகிய என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் தங்கமே, உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன். தர்மங்கள் சிறிதும் உன் மீது விழாமல் அசைந்து விடும் அளவிற்கு நீ என்னை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு பொக்கிஷமாக உன்னை இரவு பகலாக நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன்னுடைய குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நானே செய்கிறேன். யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நானே இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். என் தங்கமே, எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நான் தான் என்பதை நீ அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானாகத்தான் இருப்பேன். வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் உன் கஷ்டத்தின் தீரும் வேதமும் இருக்கிறது. மனதிற்குள் விழுந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன்னுடைய உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாய் இருக்கின்றேன். என் செல்லமே, இனி ஒருபோதும் நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பெரும்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. என் செல்லமே, இத்துடன் உன்னுடைய தலையெழுத்தும் மாறப்போகிறது. நீ எதற்காகவும் கவலைப்படாதே. ஏன் இந்த பதற்றம்? ஏன் இந்த குழப்பம்? நீ வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய்? அனைத்தையும் விட்டுவிடு. இனி உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டேன். நீண்ட காலமாக உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கேட்கிறாய். இதுவரை நடந்த எத்தனையோ துன்பங்களிலிருந்து நானே உன்னை விடுவித்திருக்கின்றேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும். நீண்ட காலமாக நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரப்போகிறது தங்கமே. இப்பொழுதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக போகின்றாய். என் தங்கமே, நானே உனக்கு துணையாக இருக்கும்பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு நல்ல வாழ்க்கை தரும் வழியை நானே உனக்கு விரைவில் தரப்போகிறேன். உன்னுடைய நம்பிக்கையை தளர்வு ஏற்படும் விதமாக ஏதேனும் செய்திகள் வந்தால் நீ தைரியமாகவும் கவலைப்படாமலும் இரு. என் தங்கமே, வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றலாம். ஆனால் நீ எதற்காகவும் அஞ்சாதே. உன்னை காக்க நான் எப்பொழுதுமே துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறதே, இனி எப்படி பொறுப்பேன்? என்னால் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் எத்தனை நாள் தான் என்னை காக்க வைப்பீர்கள் அம்மா? நான் நீண்ட காலமாகத்தானே காத்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ என்னிடம் சொல்லுகின்றாய். என் அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. எல்லாம் கடந்து போகும். கனவுகள் போல மாறிவிடும். நீ மட்டும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. என் தங்கமே, உன்னிடம் நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லிவிட்டேன். ஒரு முறை என்னுடைய அம்மா என்னை காப்பாற்றி விடுவாள் என்று நம்பிக்கையோடு கூறுகிறாய். அதே வாயால் மறுமுறையில் என்னை காப்பாற்றுவோர் இங்கு யாருமே இல்லை என்று கூறுகிறாய். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் சொல்லும் அனைத்தையும் நீ நிச்சயமாக உன் காது கொடுத்து கேட்டால் உன்னுடைய தலையெழுத்து இன்றே மாறிவிடும். என் தங்கமே, வெற்றி உன் கையில். உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும்
அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மைகளும் தீமைகளும் அவரவரை நோக்கி பாய்கின்றது. தங்கமே, எது நெருகிறதோ அதை எதிர்த்து சமாளித்து போராட கற்றுக்கொள். என் தங்கமே, அதனை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டே இருப்பதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது செல்லமே. இந்த உணவுகளால் உன்னுடைய உடல்நிலைதான் பாதிக்கும். என் தங்கமே, உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என் தங்கமே, நான் உனக்கு எப்பொழுது கூறும் ஒரே அறிவுரை, நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்கள் வாழ்வது போல வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இரு. உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகிவிடும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சியோ அதை நீ முழுமையாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் செல்கிறது என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். என் தங்கமே, அப்பொழுதுதான் உனக்கு வரும் துயரங்களை மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே, அழாதே, தோல்விகளை கொண்டு துவண்டு போய்விடாதே. துன்பத்தை பெரியதாக நினைத்து உன் வாழ்க்கையின் இன்பத்தை இழந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலமும் நேரமும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகம் ஆக்கிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றியடைவாய். நல்லதே நடக்கும். என்னுடைய பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்பொழுது உபயோகப்படுத்து. என் தங்கமே, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாது செல்லமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் இந்த வாழ்க்கையில் போராட முடியாது என்று நினைக்காதே. என் தங்கமே, வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையை நீ நிச்சயமாக வெற்றி பெற செய்யும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வி உற்றாலுமே கூட அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. என் தங்கமே, அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும். இந்த உலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ கிடையவில்லை. அந்த வகையில்தான் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஊனமுற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே மற்றவர்கள் உன்னுடைய ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே தங்கமே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான். எது உன்னுடைய கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமுடன் செய். அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையிலும் வெற்றிகள் குவியும். உன்னுடைய துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நாள் வந்துவிட்டது. உனது மேலாக நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. நான் உன்னுடனேயே இருக்கிறேன். இனி நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இரு. உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நல்லதையே நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அம்மா எப்பொழுதும் உனக்குடைய கஷ்டங்களை போக்குவதற்காக உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே. எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. குழந்தையே, எது நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. என் செல்ல குழந்தைனே, குழந்தையே, என் அன்பான குழந்தைனே, நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் நானே பார்த்து கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அல்லவா? பிறகு எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன். பிள்ளையே, நீ தைரியமாக இரு. உன்னுடைய பலத்தை சோதிக்கும் வகையில் உனக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தாலும்
அதை தாண்டி நீ அடியெடுத்து வை. என்றுமே உனக்கு பக்க பலமாக நானே இருக்கின்றேன். உன்னுடைய மன வலிமையோடு நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் மகளே. உன்னுடைய துக்க குப்பைகள் அனைத்தும் மூட்டையாக கட்டி தூக்கி எறிந்துவிடு. இன்னும் 7 நாட்களில் அந்த குப்பைகள் அனைத்தையும் எரித்துவிட்டு சந்தோஷ கடலில் உன்னை நான் மூழ்கடிக்க வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாதங்களை மட்டும் பற்றி கொண்டு 7 நாட்கள் மட்டும் பொறுமையாக காத்திரு என் மகளே. அதன் பிறகு அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். என் அன்பு மகளே, கலங்காதே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு காரியங்களையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உடனே உதவி செய்துவிடு. அவர்களுக்காக மட்டுமே நீ உதவி செய்ய முன்வந்தால் உனக்கான பல விஷயங்களை நானே உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் புதிய விடியல் வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். என் தங்கமே, உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி நீ ஆனந்த கடலில் மூழ்கி சந்தோஷமாக வாழப்போகிறாய். உனக்கான அழகான குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் தங்கமே, நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயோ, எது உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரணமாக இருக்கிறதோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் நிறைவேறினால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ, அது அனைத்தையும் உன்னுடைய அம்மா நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். அந்த நற்செய்திகளும் விரைவில் உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி வரும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் அன்பு குழந்தையே, நம் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக மிக அழகானவை. திரும்பவும் பெற முடியாத நாட்கள். என் தங்கமே, அதனால் தான் சொல்கிறேன், திரும்பி உணர முடியாத மிக மிக அழகான கனவு அது. எல்லோருடைய மனதிலும் ஒரு அழகான கனவு இருக்கத்தான் செய்யும். நம்முடைய எட்டாத கனியாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு ஏக்கங்களும் நிறைந்ததாக இருக்கும். இப்பொழுது என்னுடைய பிள்ளையான உன்னுடைய மனதில் போட்டிருக்கும் கனவு போன்றது அது. உன்னுடைய கற்பனைகளும் கனவுகளும் எப்பொழுது நிறைவேறுமோ என்று காத்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, உனக்குள் பல திறமைகள் உள்ளது. ஆனால் அது தெரியாமல் உன்னை சிலர் ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவரவரின் திறமைதான் அவரவரை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு கிடையாது. தோற்று போன வேகத்தில் அதைவிட வேகமாக எழுந்து ஓடிவா. ஜெயிக்க நினைப்பவர்களுக்கு ஜெயிப்பதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எத்தனை தடவை தோற்றாலுமே கூட வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். நிச்சயமாக நீ சாதிக்கத்தான் போகிறாய். என் தங்கமே, அதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது. அதற்கும் ஒரு அனுபவம் வேண்டும் அல்லவா? உன்னுடைய திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. கனவுகள் ஒருவரின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான். ஏனென்றால் அவர்களின் கடந்த பாதைகளையும் எதிர்கால நிகழ்வுகளையும் நாம் கனவென்று நினைக்கின்றோம். அந்த நினைவுகளால் தான் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த கனவு எதிர்காலத்தில் எளிமையாக இருக்க வேண்டுமானால் நிகழ்காலத்தை அதற்கு ஏற்றாற்போல் நீ மாற்றிக்கொண்டுதானே ஆக வேண்டும். ஆம் செல்லமே, இந்த நிமிடத்தில், இந்த கணத்தில், இந்த நிகழ்காலம் இனி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை வைத்து உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அமையும். நேரத்தை எதற்காகவும் வீணடித்து விடாதே. நேரங்களை மாற்றவும் முடியாது. கடந்த காலத்தில் நீ அனுபவித்த கஷ்டமான நேரங்களை உன்னால் மாற்றியமைக்கவும் முடியாது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கனவுகள் சூரிய வெளிச்சம் போல பிரகாசமாகத்தானே இருக்க வேண்டும்.
அந்த வெளிச்சத்திற்கான கதவுகளை நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரே நேர்கோட்டில் என்னுடைய கண் பார்வையில் தான் இருக்கிறது. அதிகமாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டிருக்காதே, வருத்தப்படாதே, தளர்ந்தும் போகாதே. கீழே விழுந்தாலும் வெகு விரைவில் எழுந்து ஓடத் துவங்கு. வெற்றி உன் பக்கம் குழந்தையே, என் செல்ல குழந்தைனே. உன்னுடைய கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் ஈடேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டங்கள் வரும் நேரம் இது. என் தங்கமே, அது தெரியாமல் கவலையோடு காத்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய நிலை முழுவதுமாக மாறும். அதை நானே மாற்றி காட்டுவேன். இந்த நிகழ்காலம் உன்னுடைய கனவுகளை நேர்மையோடு செய்து கொண்டு வா. உன்னுடைய எதிர்கால கனவினை நானே பூர்த்தி செய்வேன். என் தங்கமே, உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த வீண் கவலை? நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும். நல்லது, கெட்டது, நல்லவர்கள், கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இதில் அனைத்தையும் எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை, அதற்கு தயாராகவும் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் நீ எதிர்மறையாக பேசிவிடாதே. உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் உன்னை தேடி வருவார். அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ, நான் நலமாக இருக்கின்றேன், என்னை என் அம்மா சந்தோஷமாக வைத்திருக்கிறாள் என்று கூறு. என் தங்கமே, நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது ததாஸ்து என்று கூறுவதற்காக நானே இருக்கின்றேன். அதாவது நீ அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நானே இருக்கின்றேன். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுவதுமாக உன்னிடம் இறக்குவேன். அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.